மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை அமைப்பதற்கு எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி திமுக மறைந்த தலைவர் கருணாநிதியின் சிலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மணலூர்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சிலை அமைக்கப்பட உள்ள இடம் பாட்டை புறம்போக்கு இடம். அவற்றை வளைத்து போலி பட்டா தயாரித்து அதில் திமுக தலைவருக்கு சிலை நிறுவுவதாக கூறி முதல்வர் வரும்போது கருப்பு கொடி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் ஏராளமானோர் மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று உதவி காவல் ஆய்வாளர் அவர்களிடம் அவை புறம்போக்கு நிலத்தை அபகரித்து பட்டா மாறுதல் செய்து உள்ள இடம் என்பதால் அவற்றில் சிலையை நிறுவக்கூடாது என்றும் மேலும் தென்பண்ணையாத்தின் ஓரம் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. அவை கட்டும்போதே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கட்டிடம் மூழ்கிவிட்டன. எனவே அவற்றை திறந்து வைக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இங்கு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது 26ஆம் தேதி சிஎம் வராரு. அதாவது இந்த பிஹெச் கட்டுற இடம் அது ஆற்று ஒட்டி கட்டுறாங்க. அந்த ஆற்றுல போன வாட்டி வெள்ளம் வரும்போது அதுக்கு தரதரம் ஃபுல்லாக மூழ்கி போயிடுச்சு. அது ஒரு உயிர் சமாச்சார பிரச்சனை. அப்படி இருந்து தெரிஞ்சு சிஎம் வரதால் அவசரமாக அதை கட்டி அதை திறக்கிறாங்க. அது திறந்தால் என்ன ஆகும், மறுபடியும் ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த மருத்துவமனையை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணுன்றதால் தான் நாங்கள் கவனம் இருப்பு ஆர்ப்பாட்டம் மாதிரி சிஎம் வரும்போது இதை கவனத்துக்கு கொண்டு வரணும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வச்சோம். அது சம்மந்தமாக தான் அவர் டிஎஸ்பி சார் கூப்பிட்டு பேசினார். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வேணால் இது கவனத்துக்கு நாங்கள் சிஎம் கவனத்துக்கு கொண்டு போகிறோம், ஆர்ப்பாட்டம் வேணான்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதனுடைய உயிர் சமாச்சாரம். மருத்துவமனை வர்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அது கட்டுற இடம் ஆற்று இடம், ஆற்று பக்கத்துலேயே கட்டுறாங்க. போன வாட்டி ஆற்றுல வரும்போது அது பாதி அளவு முழுகிடுச்சு. மறுபடியும் அது உயிர் பாதிப்பு வரத்துக்கு முன்னாடி இது வேணான்றது எங்களுடைய கோரிக்கை. அது நம்ம கலைஞர் கருணாநிதிக்கு அவருடைய செலவு வைக்கிற இடம், அது ஒரு பாட்டை புறம்போக்கு, அதை மீறி செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை ரெவன்யூவில் கூப்பிட்டு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூவில் கூப்பிட்டு அது பட்டாவா புறம்போக்கான்னு முடிவு பண்ணி அதை வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. அதுமாரி புறம்போக்காக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், புறம்போக்காக இருந்தால் நாங்களும் வைப்போம். அதுதான் சொல்லிட்டு வந்தோம்.